பசுமையின் பாரம்பரியத்தின் எடுத்துக்கூட ஒரு இடம் போதாது. பசுமையின் பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டு சின்னங்கள் ஏராளமாய் இருக்க ஒரு சில அடையாளமாய் உங்கள் முன்னால் இதோயன் தலையில் தஞ்சை பெரிய கோவில் கிபி 1010 ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட கோவில். கோவில் நிறம் 26 அடி. இது எதை குறிக்கிறது தெரியுமா? 26 உயிர்த்த எழுத்துக்களை. சிவலிங்கத்தின் நிறம் 12 அடிகள். இது எதை குறிக்கிறது? 12 உயிரெழுத்துக்களை. சிவலிங்க பீடத்தின் நிறம் 18 அடிகள். 18 அடிகள் குறிப்பது. இது எதை குறிப்பது? 18 மெய்யெழுத்துக்களை. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் 247 அடிகள் என்பது 247 தமிழ் மொத்த எழுத்துக்களை குறிக்கிறது. தமிழ் ஒவ்வொரு கோவிலும் குடமுழுக்கு எதற்காக நடைபெறுகிறது தெரியுமா? குடமுழுக்கின் போது கோபுர கலசங்களில் உள்ள நாதனைகள் மாற்றப்பட்டு புதிய நாதனைகள் வைக்கப்படும். உலகத்தின் ஆழி பேரலை போன்ற பேர்கள் பயிர்களடைந்தாலும் நம் கோவில்களில் உள்ள தானியங்களை கொண்டு மீட்டி எடுக்க முடியும். இவ்வாறு தமிழனின் வாழ்வு பசுமையோடும் பாரம்பரியத்தோடும் இணைந்தே உள்ளது. இதோயின் ஒரு கையில் கல்லணையை தந்துள்ளேன். 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழன் மன்னரால் காவிரி ஆற்றினுடைய கட்டப்பட்டுள்ளது. இது உலகின் 4வது பழமையான அணை. இன்றும் இந்த அணை நம் நாட்டின் பசுமையையும் பாரம்பரியத்தையும் காத்து நிற்கிறது. இதோ என்னுடைய மற்றொரு இடக்கையில் நம் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு. நமது பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அத்தகைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தடை செய்யப்படுவது இளைஞர்கள் தலையிட்டு போராடி வென்று இன்று நமது பாரம்பரியத்தை நிலைநாட்டியுமே அது நமக்கு பெருமை இல்லையா? சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழ்வாராய்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு சங்க கால மக்களின் பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளன. நம் தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தின. 3000 ஆண்டுகள் என்பதை இந்த உலகமே வியந்து பார்க்கிறது என்பது நம் பாரம்பரியத்தை பெருமை இல்லையா? நமது பசுமைக்கும் பாரம்பரியத்திற்கும்